வணக்கம். தயிர் மாறி புளிப்பா, ஆனா அதை விட பல மடங்கு பவர்ஃபுல்லான ஒரு ட்ரிங்க் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் கெஃபீர். இன்னைக்கு நாம இந்த பழங்கால பானம் பத்தின அறிவியல் உண்மைகளையும், அது எப்படி நம்ம ஆரோக்கியத்தை சூப்பரா மாத்த போகுதுன்னு சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம். கெஃபீர் இந்த பேரே கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. இத கெய்ஃப்னு ஒரு துருக்கிய வார்த்தையிலேருந்து வந்திருக்கு. அதாவது சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஆஹா சூப்பரா ஃபீல் பண்றதுன்னு அர்த்தம். அந்த பேரே அதோட நன்மைகளை சொல்லாம சொல்லுது இல்லையா? அப்போ நம்ம மனசுல வர்ற முதல் கேள்வி, இந்த கெஃபீர்னா உண்மையில என்ன? இது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்களே, அதுக்கு சயின்டிஃபிக்கா ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? வாங்க, இந்த கேள்விக்கான பதிலத்தான் நாம இப்ப தேட போறோம். இந்த பகுதியில முதல்ல கெஃபீர்னா என்னன்னு சிம்பிளா பார்ப்போம். அப்புறமா நாம அடிக்கடி சாப்பிடுற தயிரை விட இது எப்படி பெட்டர்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம குடல், எலும்பு ஆரோக்கியத்துக்கு இது என்னென்ன மாயம் செய்யுதுன்னு பார்ப்போம். கடைசியா நம்மளோட இந்த ஃபாஸ்ட் லைஃப்ல கெஃபீரா எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்க்க போறோம். சரி, நாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த கெஃபீர்னா என்னது? ஒரு சாதாரண பால் எப்படி இவ்ளோ சத்தான ஒரு சூப்பர் ட்ரிங்கா மாறுது? வாங்க பார்க்கலாம். கெஃபீர் செய்யறது ஒரு சின்ன மேஜிக் மாதிரி தாங்க. அதுக்கு தேவையானது கெஃபீர் கிரெயின்ஸ். ஆனா பேர்ல கிரெயின்ஸ்னு இருந்தாலும் இது அரிசி, கோதுமை மாதிரி தானியம்லாம் கிடையாது. இது பார்க்க குட்டி குட்டி காலிஃப்ளவர் மாதிரி இருக்கும். உண்மையில இது நல்ல பாக்டீரியாவும் ஈஸ்டும் சேர்ந்த ஒரு காலனி. இதை எடுத்து பால்ல போட்டு ஒரு 24 மணி நேரம் அப்படியே விட்டுட்டா போதும். அந்த சின்ன சின்ன உயிரினங்கள் பால்ல இருக்கிற சர்க்கரையை சாப்பிட்டு பாலை ஒரு சூப்பர் ஹெல்த்தி ட்ரிங்கா மாத்திரும். டேஸ்ட் பாத்தீங்கன்னா தயிர் மாதிரி புளிப்பா இருக்கும், ஆனா கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணியா இருக்கும். இதுல சுவை மட்டும் இல்லைங்க, சத்தும் கொட்டி கிடக்கு. சும்மா நினைச்சு பாருங்க, ஒரே ஒரு கப் கெஃபீர் குடிச்சிங்கன்னா உங்க ஒரு நாளைக்கு தேவையான கால்சியத்துல 36% கிடைச்சிரும். கிட்டத்தட்ட 3ல 1 பங்கு. அது மட்டும் இல்ல, நம்ம பிரெயினுக்கு ரொம்ப முக்கியமான வைட்டமின் B12 29%, நமக்கு எனர்ஜி கொடுக்குற ரிபோஃப்ளேவின்ல 25% இருக்கு. கூடவே பாஸ்பரஸ், அப்புறம் 9 கிராம் புரோட்டீன். சொல்லப்போனா இது ஒரு கம்ப்ளீட் நியூட்ரிஷன் பவர் ஹவுஸ். ப்ரோபயாட்டிக். இந்த வார்த்தையை கேட்ட உடனே நம்ம எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகம் வர்றது தயிர் தான், இல்லையா? ஆனா கெஃபீர் எப்படி தயிரை விட ஒரு படி மேல இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். இதுதாங்க கெஃபீரோட மேஜிக்கே. ஒரு உதாரணத்துக்கு தயிரை ஒரு சின்ன தோட்டம் மாதிரி நினைச்சுக்கோங்க. அங்க சில வகையான செடிங்க தான் இருக்கும். ஆனா கெஃபீர் அப்படி இல்ல. அது ஒரு பெரிய அடர்ந்த காடு மாதிரி. அதுக்குள்ள கிட்டத்தட்ட 61 வகையான நல்ல பாக்டீரியாவும் ஈஸ்டும் இருக்கு. இந்த அளவுக்கு டைவர்சிட்டி இருக்கிறதுனால நம்ம குடலுக்கு ஒரு பெரிய ஆர்மி அனுப்புற மாதிரி இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஆமா, நான் மறுபடியும் சொல்றேன். 61, 1 இல்ல 2 இல்ல, 61 விதமான நுண்ணுயிரிகள். இந்த நம்ப முடியாத அளவுக்கு இருக்கிற டைவர்சிட்டி தான் கெஃபீரை ஒரு ப்ரோபயாட்டிக் சூப்பர் ஸ்டாரா மாத்துது. இந்த பெரிய நுண்ணுயிரி படையில ஒரு ஸ்பெஷல் ஹீரோ கூட இருக்காரு. அவர் பேரு தான் லாக்டோபாசிலஸ் கெஃபீரி. இது ஒரு ஸ்பெஷலான ப்ரோபயோட்டிக். இது சால்மோனெல்லா, ஈகோலை மாதிரி நமக்கு தீங்கு செய்யற கெட்ட பாக்டீரியாக்களை எதிர்த்து சண்டை போடும். சிம்பிளா சொல்லணும்னா இது நம்ம உடம்புக்கு ஒரு நேச்சுரல் செக்யூரிட்டி கார்டு மாதிரி. சரி, கெஃபீரோட பவர்ஸ் பத்தி பேசிட்டோம். இப்போ சயின்ஸ் இத பத்தி என்ன சொல்லுதுன்னா பார்க்கலாம். நம்ம டைஜஷன்ல இருந்து நம்ம எலும்புகளோட ஸ்ட்ரென்த் வரைக்கும் இது எப்படி உதவுதுன்னு பார்க்கும்போது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. கெஃபீரோட முக்கியமான வேலையே நம்ம குடலை ஆரோக்கியமா பாத்துக்கிறது தான். நம்ம குடலுக்குள்ள இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களோட பேலன்ஸை இது சரி செய்யுது. இதனால டயரியா, IBS, அல்சர் மாதிரியான பல டைஜஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி பண்ண இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்து நம்ம எலும்புகளோட ஹெல்த். கெஃபீர்ல கால்சியம் நிறைய இருக்கு நமக்கு தெரியும். ஆனா அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல வைட்டமின் K2வும் இருக்கு. இந்த வைட்டமின் K2 ஒரு டிராஃபிக் போலீஸ் மாதிரி வேலை செய்யும். நம்ம உடம்புல இருக்கிற கால்சியத்தை கரெக்டா எலும்புகளுக்கு அனுப்பி அங்கேயே அதை தங்க வைக்கும். இதனால நம்ம எலும்புகள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். முக்கியமா ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான பிரச்சனைகளை தடுக்க இது ரொம்ப உதவியா இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, சில லேப் டெஸ்ட்ல கெஃபீர் கேன்சர் செல்களோட வளர்ச்சியை குறைச்சிருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இங்க ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே லேப்ல டெஸ்ட் டியூப்ல செஞ்ச ஆய்வுகள் தான். இன்னும் மனிதர்கள் மேல இதோட தாக்கம் நிரூபிக்கப்படல. அதனால இது பத்தி உறுதியான முடிவுக்கு வர்றதுக்கு இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் தேவை. ஓகே, கெஃபீரோட இத்தனை நன்மைகளை பார்த்தாச்சு. இப்போ நம்மளோட இந்த பிஸியான மாடர்ன் லைஃப் ஸ்டைல்ல இதை எப்படி சேர்த்துக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்ப நாம பார்க்க போறது ஒரு ரொம்பவே எக்ஸைட்டிங்கான ஏரியா. நீங்க ஒரு அத்லெட்டா இருந்தாலோ இல்ல ரெகுலரா ஒர்க் அவுட் பண்றவரா இருந்தாலும் இத கண்டிப்பா கவனிக்கணும். ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகப்படுத்த கெஃபீர் எப்படி உதவுதுன்னு இப்ப புதுசா ரீசர்ச் பண்ணிட்டு வராங்க. அப்போ அத்லெட்ஸுக்கு கெஃபீர் எப்படி ஹெல்ப் பண்ணுது? 3 முக்கியமான வழியில. 1, ஹெவியா ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம உடம்புல ஏற்படுற ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை இது குறைக்குது. 2வது, நம்ம மெட்டபாலிசத்தை, அதாவது கொழுப்பு, சர்க்கரை அளவை கண்ட்ரோலா வச்சுக்க உதவுது. 3வது,
உடம்புல தாது உப்புக்கள் பேலன்ஸா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி மசில் கிராம்ஸ் வராம தடுக்குது. ஒரு நிமிஷம், நான் பால் தயிர்லாம் சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? கவலையே வேண்டாம். கெஃபீரை பால்ல மட்டும்தான் செய்யணும்னு இல்ல. தேங்காய் தண்ணி, தேங்காய் பால் மாதிரியான பால் இல்லாத திரவங்கள்லயும் இதை செய்யலாம். ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கணும், அப்படி செய்யும்போது அதோட ஊட்டச்சப்பு மதிப்பு பால் கெஃபீர்ல இருந்து கண்டிப்பா மாறும். சரி, நாம பார்த்த எல்லாத்தையும் சுருக்கமா ஒரு தடவை சொல்லிடுறேன். கெஃபீர் இது தயிரை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு ப்ரோபயோட்டிக் சூப்பர் ஸ்டார். நம்ம குடல் ஆரோக்கியத்துக்கும் எலும்புகளோட வலிமைக்கும் இது ரொம்ப நல்லதுங்கிறதுக்கு சயின்டிஃபிக் ஆதாரங்கள் இருக்கு. அதோட இது நம்ம மாடர்ன் லைஃப் ஸ்டைலுக்கு பெர்ஃபெக்ட்டா செட் ஆகிற ஒரு அருமையான பானம். இப்ப நாம நம்ம குடல்ல வாழ்ற கோடிக்கணக்கான நுண்ணுயிர்களோட முக்கியத்துவத்தை கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ ஒரு கேள்வி வருது. ஒருவேளை கெஃபீர் மாதிரியான பானங்கள் எதிர்காலத்துல ஒவ்வொருத்தரோட உடம்புக்கும் ஏத்த மாதிரி தனித்தனியா உணவு முறையை உருவாக்குறதுக்கு மொதப்படியா இருக்குமோ? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி ஒரு பயனுள்ள தகவலோட உங்களை அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன். நன்றி.